உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதலை தொடங்கியது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதும், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் சொத்துகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவதும் தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர்ச்சூழலுக்கு மத்தியில் இதுவரை குறைந்தது 8 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவுக்கு வந்தடைந்துள்ளன. இந்த நிலையில் முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை குறித்து தனது இந்திய நண்பர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. எங்கள் இந்திய நண்பர்கள் பாதுகாப்பான கைகளில் உள்ளதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. உலகின் எரிசக்தி தேவையில் 20% ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ஹார்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த மாதம் மோதல் தொடங்கியதிலிருந்து குறிப்பிட்ட சில கப்பல்கள் மட்டுமே அந்த பாதையை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களை மட்டுமே ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை குறைந்தது 8 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. இவற்றில் சுமார் 94,000 டன் எடையுள்ள எரிவாயுவை ஏற்றி சென்ற BW-TYR மற்றும் BW-ELM ஆகிய 2 LPG சரக்கு கப்பல்களும் அடங்கும். இந்தியாவுக்காக LPG, கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவை ஏற்றி சென்ற சுமார் 19 கப்பல்கள் தற்போது ஹார்முஸ் பகுதியில் சிக்கி தவிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.